இப்ப நீங்க தலையை சாச்சு பாருங்க, அம்சம் பாருங்க. இப்ப விரல் எப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட், பிரைவேட்டா பேசணுமா? பிரைவேட்டா பார்க்கணுமா? இப்ப எப்படி இருக்கு? ஐயோ கொஞ்சம் ராவா இருக்கா சார். இப்படி அப்படிமா பார்த்துட்டு தான் சார் லைஃப்ல லென்த்தா ஓட்டணும். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி தனியாக பே பண்ணி வந்தீங்கன்னா இப்போ பிரைவேட்டாக பேசலாம், பிரைவேட்டாக பார்க்கலாம். Hey, I've seen this one. This is a classic. எங்க சிஎம் ஆனது சும்மா விளையாட்டு நினைச்சிங்களா? இங்க பாருங்க, தமிழ்நாடு சென்ட் ஜோசப் விஜயனுக்கு முதல்வர் சீட் கிடைக்கும்ட்டு. இது என்ன தெரியுமா? பொம்மை கோயில். அதாவது நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். பாண்டிச்சேரியில இருக்கு. அங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா வாங்கி வைக்கிறேன்னு வேண்டது இப்ப நிறைவேறியாச்சு, வாங்கி வச்சாச்சு. ஆஹா, அவனா நீ? அக்கா பென்சிலக்கா கிருஷாக்கா, நீ வேற எங்க போனாலும் இப்படியே போற. வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியும், அதை போடுவாங்கன்னு தெரியும். ஏன் அக்கா இந்த மாதிரி பண்ற? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? கூட்டவனே ஏறி குந்திங்க தனியா எங்கனா வச்சுக்கின, இது வேணான்னு. அப்படி கேளுங்க, அடி வரட்டும். எங்க அண்ணா ரேஷன் கடையில இருந்து பேங்க் வரைக்கும் ஆதார் கார்டை கட்டாயம் கொண்டு போற மாதிரி, கல்யாணத்துல இருந்து கருமாதி வரைக்கும் தன்னோட சைட்ஸ்க்கே ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி தூக்கிட்டு சுத்துறாரு. ஏதோ வாட்டர் பாட்டில தூக்கிட்டு சுத்துற மாதிரி எல்லா இடத்துக்கும் அவளை கூட்டிட்டு போறாரு. டேய் ஏன்டா அது வீடியோ எடுக்க போய் ஒரு சா வீட்டுல போய் வீடியோ எடுக்கிறாங்கன்னா ஒரு அஜித் சாரை பத்தி எடுக்கலாம், இல்ல விஜய் அண்ணன் முதலமைச்சர் போயிருக்காரு அவரை பத்தி எடுக்கலாம். கூட அப்படி ஒட்டி போறது கூட எடுக்க சொன்னாங்க. எவ்வளவு மாட்டேங்கடா. ஒரு நாளைக்கு 10 வாட்டி போகுது. நான் அநியாயமா போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? எடுத்து நம்ம சிரிக்கிறது வேற. ஏன் சிரிப்பாங்க? நியாயமா சார்? இது 10 நாளா இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்ப நீங்க ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க சார். சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. இந்த வச்சிக்க எதுக்கு தாண்டா கரண்ட் ஆஃப் பண்றீங்க? சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணீங்களா? குழந்தைய வச்சு டெய்லி இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது, அதுவும் ரெடில் சரௌண்டிங்ல. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அவளுக்கு ஒரு நீதி, இவளுக்கு மட்டும் அநீதியா? அரசு மருத்துவமனையில நோயாளிகளை தள்ளிட்டு போறதுக்காக லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி 4 பணியாளர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு எம்எல்ஏவா இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ரமேஷ் அவர்கள். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆனா இன்னைக்கு திருச்செந்தூர்ல அவர் நேரடியா போயிருக்கும் போது அவர் அமைச்சர்னு தெரியாம அவர்கிட்ட லஞ்சம் 4000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட லஞ்சம் கேட்டதுக்காக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அர்ச்சகர்களையும் கூப்பிட்டு மன்னிப்பு கடிதம் கேட்கிறாங்க. ஐயோ, அது வந்து செய்திகள்ல வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த உடனே அமைச்சர் வந்து மீண்டும் அறிவிப்பு கொடுக்கிறாரு, நாங்க வந்து மன்னிப்பு கடிதம் கேட்கல, விளக்க கடிதம் தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த அர்ச்சகர்கள் ஏன் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாதா உங்க சட்டத்துல? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இதத்தான் சொல்றோம், இதுதான் சனாதனம்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா? நாங்கெல்லாம் யாரையும் ஜாதி பாக்குறது கிடையாது, நீங்க தான் மனு தர்மம் மனுநீதினு சொல்லிட்டு அதையே புடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இது வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதற்காகத்தான் சனாதனம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அவ என்ன தப்பு பண்ணாலும் அவ வந்து பாதுகாக்கப்படுவா, அவ வந்து தண்டனையிலிருந்து தப்பிக்கப்படுவா. மன்னிப்பு கடிதம் மட்டும், விளக்க கடிதம் மட்டுமே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா மத்தவா அதையே பண்ணா அவளுக்கு சஸ்பெண்ட் கிடைக்கும், அவளுக்கு தண்டனை கிடைக்கும். இத்தனை நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப தந்துட்டீங்க சார். கஜானா காலின்னு பொறுப்பேற்ற அன்னைக்கே கதை விட்டுட்டு பதவியேற்ற சிஎம் சார் அவர்களே, இன்னைக்கு உங்களுடைய ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு, சிகை அலங்கார நிபுணருக்கு தனி விமானம். அது எதுல? மக்கள் பணத்துல. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. 150 ரூபாய் சரக்கு விற்கணும்னு சொல்றாங்களா? அது ஒழுங்கான சரக்கு வந்தா போதும். இல்லைன்னா ஒரு அடியா மூட சொல்லுங்க, சரக்கே இருக்கக்கூடாது, ஒரு அடியா மூட சொல்லுங்க. இது மாதிரி கலப்படம் வந்தா குடும்பத்துக்கு யார் காப்பாற்றாங்க? செத்துட்டா மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காக. நான் சிஎம் ஆகணும். நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அரசியல் சினிமா நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. டேய் இங்க பாரு, எங்க ஆள் ஒருத்தன் சம்பவம் பண்ணிக்கிறான். சார், நீங்க இந்த சாக்லேட்ல இருக்கிற கவர் மாதிரி, அப்படியே கவர் மாதிரி இது கேளு. இந்த உள்ள இருக்கிற சாக்லேட் அது எங்க தளபதி மாதிரி மனசுக்குள்ளேயே இருக்கும். எப்படி மனசுக்குள்ளே இருக்கும்? முண்டை கலப்ப சாக்லேட் சாட்டா மனசுக்குள்ள இருக்காது, வயிற்றுக்குள்ள இருக்கும். எல்லாமே மறந்து போச்சுல்ல, இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன சொன்ன? கவரா? அந்த கவரை தூக்கி போட்டா காலத்துக்கு அப்படியே கிடக்கும், அழியாது.
ஆனா நீ சொன்ன சாக்லேட்டு வயிற்றுக்குள்ள போய் செரிச்சு ஆயா வந்து காஞ்சி மண்ணோட மண்ணா போயிடும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அவரோட எதிரி கூட யாரும் இப்படி அசிங்கப்படுத்திக்க மாட்டாங்க. அவரை பாராட்டுறேன்னு கேவலப்படுத்துறீங்களாடா. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பெரிய பொறுப்பை என் கையில கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த கடமையை கண்டிப்பா பண்ணி தருவோம். 24 மணி நேரமும் எம்எல்ஏ ஆபீஸ் ஓபனா இருக்கு. பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நாங்க போட்டதுக்கு நாங்களா செருப்பாளர் மாதிரி நாங்க போட்டோம். இன்னைக்கு அரிசாயிட்டு எல்லா விலைவாசில இருந்து இருக்கிறதுல இருந்து போறதுல இருந்து கற்பழிப்பு கொல்ல ரோட்ல நடக்க முடியல. நைட்ல போனா பயமா கிடக்கு, பகல்ல போனா பயமா கிடக்கு, விடிஞ்சு போனா பயமா கிடக்கு. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்துச்சு, அன்னைக்கே உலகம் ரெண்டா போயிடுச்சு. இன்னமும் நம்ம விலை போட்டோம்னா நம்மளே முட்டாளா இருக்கும். நம்ம விவரமா நின்று தெளிவா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என் பொண்ணு இழந்துட்டு, என் பொண்ணு ஒரு பாவம் செய்யாத அப்பாவி பொண்ணு. என் பொண்ண எவனோ கருப்பு கார்ல 6 பேர் வந்தானுங்களா, யாரோ கல்லெடுத்து அறிஞ்சதுக்கு என் பொண்ணு அதுல ஃப்ரெண்ட் மண்ணில நின்றதுக்கு ஏத்தி விட்டு போயிட்டானுங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தப்பா போட்டு ஐயோ என் புள்ள இறந்து என் புள்ளைய மானத வாங்குறாடுகளே. ஐயோ இந்த பாலி மேல தினத்தை அந்த நாயை சாவடிக்கணும், அவனோட செருப்பால் அடிக்கணும். அந்த நாய்களை தப்பா போட்டு வைக்கிறானுங்களே அவனோட வீடியோ. ஆஹா, திருப்பிட்டாங்களே. ஐயோ நான் என் பொண்ணு 18 வயசுல பறி கொடுத்துட்டு இருக்கேன். நான் சைன் வைக்க மாட்டேன். முதலமைச்சர் வரணும், முதலமைச்சர் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் பார்ல நேற்று இரவு ஏற்பட்ட பிரச்சனையில திமுக கொடி கட்டிய காரால் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் மீது ஏற்றி விபத்து ஏற்படுத்தியதுல ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். ஒருவர் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஸோ 1க்கு 2 முறை ஒரு காரில் பைக்கில் இடிச்சிருக்காங்க. முதல் முறை இடித்தப்ப பெருசாக விழலை. 2வது முறை வேணும்னே இடித்து தள்ளி ஒரு பொண்ணு பறந்து போய் அடிபட்டு தலையில் அடிபட்டு அந்த பொண்ணு தான் இறந்தது. இன்னொரு பொண்ணு பறந்து போய் விழுந்ததில் அந்த பொண்ணு அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. பிழைக்கிறதுக்கான சான்ஸ் ஒன்லி 10% தான். முன்ன இருக்க மீதி 2 பசங்க, ஒரு பையன் 19 வயசு, இன்னொரு பையன் 21 வயசு, 2 பேரையும் உள்ள காலையில் 7:30 மணிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் சாயந்தரம் 6:30 மணி ஆயிடுச்சு. 11 மணி நேரமாக உடம்பு ஃபுல்லாக காயம், தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் ஃபுல்லாகவே அரைச்சிருக்கு. ஒரு பையனுக்கெல்லாம் மூஞ்சியில் பெரிய காயம். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கூட பண்ணாமல் 11 மணி நேரமாக காவல் நிலையத்தில் அந்த பசங்களை வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அம்மா நைட்லேருந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல. ஒரு ப்ராப்பரான என்ன நடவடிக்கைன்னு இந்த அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க தாவேக்காவை. ஆனா இப்ப நடக்கிற அரசியலை பார்க்கும் பொழுது ரொம்பவே முன் அனுபவம் இருக்கிற அரசியல்வாதியால மட்டும்தான் இப்படி அரசியல் பண்றோம் அப்படின்னு தெரியாம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோ சந்தேகமும் வருது. சோ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சமத்துவம், சமூக நீதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருந்தாரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.